ப்ரொகாஸ்டினேஷன் அதனோட கன்டினியூவேஷன் தான் வந்து என்னென்ன டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ எதையோ ஒண்ண வந்து நம்ம எதிர்கொள்ள முடியாம அப்படியே மறுகுறோம் இல்லையா? அது வந்து ஒரு ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து ஒரு ஆபத்துல இருக்கும்போது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் இது 3 தான் வந்து ஆப்ஷன்ஸ். ஃபைட்னா வந்து என்னன்னா டிஃபென்சிவா சண்டை போடுவோம். ஃப்ளைட் அப்படின்னா ஐயையோ! இதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன பட ஹீரோவா? அடி ஜூட் அப்படின்னு ஓடுறது தான் ஃப்ளைட். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள நாமே விலக்கிக்கிறது தான் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஃப்ரீஸ்ங்கிறது வந்து என்னன்னா, அப்படியே நம்ம ஸ்தம்பிச்சு போறது. நம்மளால வந்து நம்ம உயிரோட தான் இருப்போம். ஆனா வந்து டெட் மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னா எல்லாமே அப்படியே உறைஞ்சு போற தன்மை. ஸோ ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ். ஸோ நெறைய ஓவர்வெல்ம் அதாவது ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கிற மாதிரி, நம்மள வந்து அது அப்படியே அழுத்துற மாதிரி ஒரு தன்மை. அ அந்த வேலைய நெனச்சாலே அப்படியே மூழ்குற மாதிரி, அழுத்துற மாதிரி ஒரு 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 எமோஷன் வருது. ஓவர்வெல்மா இருக்கு. அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, டக்குன்னு ஒரு ஃப்ரீஸ் மோட்ல போயிட்டு, நம்மள நாமே பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்பிங் அப்படின்னா, அந்த அந்த பெயின வந்து கோ த்ரூ பண்றது வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஸோ, இப்போ பெயின் இருந்தா என்ன பண்றோம்? பெயின் கில்லர் போட்டுக்கிறோம் இல்லையா? ஒரு நம்பிங் டேப்லெட் மாதிரி. ஸோ, அந்த மாதிரி நம்மள பண்ற விஷயங்கள் தான், பழக்கங்கள் தான் அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால எதிர்கொள்ள முடியல. அத அத பார்த்தாலே மிரள்றோம். அப்படியே ஒரு ஒரு ஃப்ரீஸ் மைண்ட் செட் வந்துருது. அப்ப நம்மள நாமே அப்படி ஒரு ஒரு அந்த சொரணை இல்லாம பண்ணிக்கிறதுக்கு உண்டான பழக்கவழக்கங்கள் தான் வந்து அடிக்ஷன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அது வந்து Netflix பார்க்கறது ஒரு அடிக்ஷன், ஷாப்பிங் ஒரு அடிக்ஷன், போன் ஒரு அடிக்ஷன், ட்ரிங்கிங் ஒரு அடிக்ஷன், ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன், வாட்டெவர். லைக் ஏதோ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஆகி, ஒரு பழக்கமா ஆகி, அந்த பழக்கத்த நம்ம விடணும்னு நெனச்சாலும், அது நம்மள விடாம இருக்குது இல்லையா? அததான் அடிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரீஸ்ல வரும்பொழுது, நம்ம முதல்ல ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு காரணம் இந்த இந்த ஃப்ரீஸ் மைண்ட் செட்டு. நம்ம வந்து இப்ப ப்ரொக்ராஸ்டினேஷன வந்து எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்றதுங்கிறத விட, இப்போ இதுலேருந்து வெளில வர்றது எப்படி? ஏன்னா, இதுக்காக வேண்டி கிரியேட் ஆன ஒரு சில பழக்கவழக்கத்துல திருப்பி போய் மாட்டிடுறோம். ஸோ, இப்ப நம்ம ஆக்சுவலா செய்ய வேண்டிய வேலையும் தள்ளி போகுது. அதுக்கு நடுவுல இப்ப அந்த பிரச்சனை குட்டி போட்டு, இப்போ இந்த அடிக்ஷன் ரிலேட்டடா அல்லது வந்து நம்மளுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுதல் குடுத்ததோ, இப்ப ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோம், கன்டென்ட்டா பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டே இருக்கோம், ஆம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த மாதிரி நெறையா சில பல பழக்கங்களுக்குள்ள போயிட்டு, அப்புறம் அதனால அதனோட சைட் எஃபெக்ட்ஸ ஹேண்டில் பண்ணிட்டு, டீல் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அத நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றது? அண்ட் 3 ஃபேஸா நம்ம ஆக்சுவலா ஒரு விஷயத்த எப்படி எதிர்கொள்றது? ஏன் வந்து நம்ம வந்து அப்படி பயந்து, பயந்து, பயந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா? வி ஆர் ட்ரெட்டிங் தட். ஸோ அப்படின்னா என்ன நடக்கணும்னா, அங்க நம்ம ஃபேஸ் பண்ணணும். அவ்வளதான். ஃபேஸ் பண்ணாம ட்ரெட் பண்றத தான் தள்ளி போடுறது அப்படின்னு. என்னைக்கோ ஒரு நாள் அத சந்திக்க தான் போறோம். சரி அத இன்னைக்கே, இப்பவே நானே விரும்பி சந்திக்கிறேன். அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு கண்டிப்பா வர முடியும். அப்படி வர்றது நம்மளுடைய ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் பவர். ஸோ அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஒரு வித்தை இல்ல. அது ஈஸி தான். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட் இன் த நெக்ஸ்ட் டாபிக். தேங்க் யூ.